ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வறுத்தரைச்ச கூட்டுக்கறி. இது ஓண சദ്യயில் உள்ள ஒரு டிஷ்ஷு. இதுக்கு 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், 3 உருளைக்கிழங்கு, 1 ஏத்தங்காயும் எடுத்துருக்கிறேன். இதை தொலி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் 1 கப்பு கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சு அதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தேவையான அந்த காய் தேவையான அளவு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் காய்க்கு தேவையான உப்பையும் போட்டு வேக வைக்கணும். காய் வெந்துட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான அரைப்பை ரெடி பண்ணுவோம். ஒரு முறி தேங்காய், அதாவது ஒரு தேங்காவோட பகுதி தேங்காவும் ஜீரகமும் போட்டு நல்லா வறுக்கணும். சுவைக்கிற அளவுக்கு வறுத்தெடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்ல சுமந்து வறுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் வத்தல் பொடியும் 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் போட்டு அந்த வத்தலோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை திரும்ப நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் காய் வெந்துட்டான்னு பார்த்து காய் வெந்த உடனே நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை எடுத்து போட்டு இன்னும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேகிற மாதிரி ஆக்கணும். அது வந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காயிலேருந்து ஒரு 4ல் 1 கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வைக்கணும். மீதி தேங்காவை அப்படியே வச்சுருக்கணும். இதை மட்டும் அரைச்சி எடுத்து அதை அந்த வெந்துட்டு இருக்கிற காய்க்கு கூட ஊற்றி அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் கூட கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவை மொத்தத்தில் அதில் தட்டி திரும்ப கிண்டி அந்த தேங்காவும் வெஜிடபிள்ஸும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும்படியாக வேக வைக்கணும். நல்லா வெந்து இது மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிடலாம். நான் போடலை. உளுந்து போட்டு காஞ்ச மிளகா 2 பிச்சு போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றி இறக்க வேண்டியது தான். நான் வறுத்தரைச்ச கூட்டுக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.